ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இங்கே உங்கள் வார்த்தை பேசுகிறேன். சாப்டர் 6ல் எக்ஸசைஸ் 6.1ல் இருக்கிற 7th ஃபர்ஸ்ட் ரோமன் பார்க்க போகிறோம். இஃப் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு √3 தென் ப்ரூவ் தட் 10 tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1. என்ன கேட்குறாங்கன்னா, சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு √3 வந்து tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் எழுதிக்கலாம். சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு √3. இப்போ வந்து இதை வந்து ஸ்கொயர் பண்ணலாம். ஸ்கொயர் போத் சைடு, ஸ்கொயர் போத் சைடுனா சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர்டு √3 ஹோல் ஸ்கொயர்டா. அதுக்கப்புறம் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? இப்போ என்ன வரும்? a ஸ்கொயர்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab ஆகும். சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு, இங்கே ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆகுமா? 3 மட்டும் வருமா? இப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா 1 ப்ளஸ் 2 சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 3. இந்தாண்டு இருக்க ஒன்று இந்தாண்டு போச்சுன்னா என்ன ஆகும்? ப்ளஸில் இருக்கிறது இந்தாண்டு போச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா 3 - 1 2 சைன் தீட்டா டு காஸ் தீட்டா 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா இந்தாண்டு இருக்க 2 இன்டூவில் இருக்கிறது இந்தாண்டு போச்சுன்னா டிவைடில் வந்துருமா? அப்போது 1. அப்போது சைன் தீட்டா காஸ் தீட்டா மதிப்பு 1. ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ 2 ப்ரூவ் போட்டு ப்ரூவ் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ப்ரூவ் கொஸ்டின் என்ன? tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1. அது அப்படிங்க எழுதுங்க. tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1. tan தீட்டாவோட தலைகீழ் என்ன? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணோன்னா என்ன ஆகும்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா அப்படியே வந்துடுமா? ஈக்குவல் டு 1. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு என்ன வரும்? 1 வரும். பை காஸ் தீட்டா சைன் தீட்டாவோட மதிப்பு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது என்ன? 1 தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போது 1 ஈக்குவல் டு 1. அப்போது 1 × 1 1. அப்போது 1 ஈக்குவல் டு 1 வருமா? இப்போ இது 1 ஈக்குவல் டு 1 இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு. கீழே என்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, செகண்ட் ரவுண்டில் இஃப் √3 சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா equal to 0 then show that tan 3 theta equal to 3 tan theta minus tan cube theta by 1 minus 3 tan square theta வா? ஓ, இங்கே இதை வச்சு இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இது ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து கொஸ்டின் வந்துக்கிட்டான் 3 √3 சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0வா? இப்போ வந்து இந்த காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்றது பார்த்தீங்களா? இந்தாண்டு கொண்டு போனாலும் ப்ளஸ் காஸ் தீட்டா ஆகும். அப்போது √3 சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த √3 இன்ட்டு √3 பார்த்தீங்களா? இதை இந்தாண்டு கொண்டு போயிட்டு காஸ் தீட்டான்றது பார்த்தீங்களா? இதை இந்தாண்டு கொண்டு வரலாம். அப்போ என்ன ஆகும்? அந்தாண்டு பெருக்கில் இருக்கிறது என்ன ஆகும்? வகுத்தலாயிரும். அப்போது காஸ் தீட்டான்னு இப்படி வரும். ஈக்குவல் டு இந்தாண்டு இன்டூவில் இருக்கிறது என்ன ஆகும்? இந்தாண்டு போச்சுன்னா வகுத்தலாயிரும். அப்போது 1/√3ன்னு வரும். அப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா என்ன பண்ணுவோம்? tan தீட்டா ஈக்குவல் டு 1/√3. tan தீட்டாவோட 1/√3 எந்த இதில் வரும்? tan 30 டிகிரியில் வரும். tan 30 டிகிரி தான் 1/√3. அப்போது tan தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி. தீட்டானா என்ன? அப்போது 30 டிகிரி. இதை வச்சு தான் நெக்ஸ்ட் இதை போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு இதை வச்சுக்கோம். நெக்ஸ்ட் வந்து tan 3 தீட்டாவா? தீட்டாவோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம், 30 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது tan 3 30 டிகிரி ஈக்குவல் டு 3
tan 30 டிகிரி tan cube 30 டிகிரி by 1 minus 3 tan square 30 டிகிரியா equal to 3 into 13 என்ன 90 டிகிரி. அப்போ tan 90 டிகிரி equal to 30 டிகிரியோட இருக்கிற இடத்துலலாம் 1/√3 போட்டுறாங்க, ஏன்னா அதோட மதிப்பு அதுதானே. அப்போ 1/√3 போட்டுருங்க. மைனஸ் tan cube 1/√3 by tan எழுத தேவையில்லை, ஏன்னா டேனோட மதிப்பே நம்ம எழுதுறோம்ல. tan எழுத தேவையில்லை, இந்த கியூப் மட்டும் இங்கே வந்துடும். ஓகேவா? 1 minus 3 1/√3 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? tan 30 டிகிரியோட மதிப்பு என்ன? டிஃபைனடுன்னு வருமா? உங்களுக்கு சொன்னால் இன்ஃபினிட்டிவ் எண்ணில் அடங்காதவைன்னு சொல்லலாம் தமிழில் சொன்னால். அப்போது 3 into 1/√3 minus 1/√3 whole cube by 1 minus 3 1/√3 whole squared equal to, இப்போ வந்து 3 எப்படி பிரிக்கலாம்? 3ல் வந்து 2√3 இருக்குமா? இப்போ √3 into √3 by √3. ஓகேவா? அடுத்து இப்போ 1/√3 இருக்குது பார்த்தீங்களா, மேலே கியூப்னு இருக்குதா. அப்போது √3 into √3 into √3 இருக்குமா, இது ரெண்டும் 3ன்னு வச்சுக்கலாமா. அப்போது 1/3√3. ஓகேவா? பை 1 minus 3 √3 into 1/√3. அப்போ இங்கே வந்து √3 இருக்கு பார்த்தீங்களா, √3 என்னென்ன ஸ்கொயர்டுன்னு இருக்கா. அப்போ √3 into √3னா 3ன்னு வச்சுப்போமா. அப்போது 1/√3. ஓகேவா? ஈக்குவல் டு இங்கே இருக்கிற √3க்கும் இங்கே இருக்கிற √3 கேன்சல் ஆயிரும். அடுத்து இங்கே இருக்கிற 3க்கும் இங்கே இருக்கிற 3க்கும் கேன்சல் ஆயிரும். √3 minus 1/3√3 by 1 minus 1 √3 minus 1/3√3 by 0. என்ன வந்திருக்கு? பை 1 டிவைட் 0ன்னு இருக்கு. அப்போ டிவைட் 0 என்ன வரும்? இன்ஃபினிட்டிவ். இந்த இருக்கிறது இன்ஃபினிட்டிவ். அப்போ இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல். அப்போது ப்ரூவ் பண்ணியாச்சா? ப்ரூவ்டுன்னு மட்டும் கீழே எழுதிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.